அப்ப அவரு சொன்னாரு, பைத்தியக்காரனை பத்தி எங்களுக்கு தெரியும். அவன் பேசுறது அவனுக்கே விளங்காது. அதுல எந்த ஒரு கருத்துமே இருக்காது. ஆனா இவர் பேசக்கூடிய விடயம் அவ்வாறு கிடையாது. அப்ப சிலவங்க சொன்னாங்க, இவர் ஒரு கவிஞர் என்று சொல்லி சொல்லுவோம். ஏன் கவிஞர் வந்து எது எதெல்லாம் கற்பனை செய்வாரு, அவருடைய சிந்தனைக்கு படுற விடயத்தை தான் பேசுவாரு. அப்ப இவரு சொன்னாரு, இல்ல இல்ல, ஒரு கவிஞர் அவருடைய கவிதை, அதனுடைய ஆரம்பம், அதனுடைய முடிவு ஒவ்வொன்றும் எனக்கு தெரியும். ஆனா இவருடைய பேச்சு அவ்வாறும் கிடையாது. அப்ப கடைசியா முடிவெடுத்தாங்க, இல்ல இவரை வந்து ஒரு சூனியக்காரர் என்று சொல்லி சொல்லுவோம். அப்ப அந்த பொறுப்பா இருந்த அந்த சபைக்கு பொறுப்பா இருந்தவர் சொன்னாரு, இல்ல இவர் ஒரு சூனியக்காரர் என்று சொல்லியும் எங்களால சொல்ல முடியாது. அவர் பேசக்கூடிய அந்த பேச்சு இருக்கு. குர்ஆனுடைய வசனத்தை அவர் சொன்னாரு. அந்த குர்ஆனுடைய அந்த வசனம் வந்து ஏதோ ஒரு சுவையுண்டு அதுல இருக்கிறது. அந்த வார்த்தை எங்களால மனிதர்களால உருவாக்கப்பட்ட ஒரு வார்த்தை மாதிரி விளங்குதில்லை என்று சொல்லிக்கொண்டு யோசிச்சு கொண்டிருக்கிறாரு. கடைசியாக அவரும் என்ன செஞ்சாரு, முடிவு பண்ணாரு. சரி, நாங்க ஏதாச்சும் ஒரு முடிவுக்கு வர வேண்டும் என்பதற்காக வேண்டி சொன்னாரு, இது சூனியத்துக்கு ஒப்பாகிற மாதிரி தான் இருக்கிறது. அதனால நாங்க இவரை சூனியக்காரர் என்று சொல்லி வார மக்களிடம் சொல்லுவோம்.